வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இண்டிகேட்டர் போடுறது எப்படி, இந்த ஃப்ரண்ட் கிளாஸ் மழை வரும்போது வைப்பர் அதில் அது எப்படி என்னன்ட்டு ஒரு வாட்டி பார்த்துடலாம். இந்த சைடு பாருங்கள், வைப்பர்னால் ஃப்ரண்ட் கிளாஸ் மழை வரும்போது யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது மேலே தள்ளுங்க. அதை ஒன் டைம் பாருங்கள், லைட்டாக தூள் விழுதுன்னா ஒன் டைம் வந்து போயிடும். திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து தூள் விழுதுன்னா இன்னொரு டைம் வேணால் தள்ளிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலேருந்து கீழே தள்ளுங்க, லைட்டாக ஒரு டைமு கீழே லைட்டாக பாரு. இது வந்து 5 செகண்டுக்கு ஒரு டைம் லைட்டாக தூள் விழுந்துனே கண்டினியூ ஆனாக்கா 5 செகண்டுக்கு அதே வந்து போவோம். அதே செகண்டில் வைங்க, செகண்டில் இது வந்து கண்டினியூ வந்து போயிட்டுருக்கோம். இதே ஜோராக மழை வருதுன்னும் போது இன்னும் ஃபுல்லாக கீழே தள்ளுங்க பாருங்கள், ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கோம். மழை வருதுன்னும் போது அது அப்படியே ஃபுல்லாக மேலுக்கு தள்ளுங்க, ஃபுல்லாக மேலுக்குன்னா ஆப்பு. டஸ்ட் இருக்குது, கண்ணாடி கழுவணும் போது அதை வந்து பாசிங் இது மாதிரி தள்ளுங்க. பாருங்கள், தள்ளுங்களேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து கண்ணாடி கழுவிக்கும். அழுத்துங்க, இன்னொரு டைம் கூட அழுத்துங்க நல்லா. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி வந்து க்ளீனாக அதில் கண்ணாடி வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிடும். அப்போ இண்டிகேட்டர் பற்றி பார்த்துடலாம். போடுங்க, அந்த பக்கங்கிறது இண்டிகேட்டர் போடுங்க. லெஃப்ட் இண்டிகேட்டர் அது லைட்டாக கீழே தள்ளுங்க, ஆப்பு. ஃபுல்லாக கீழே தள்ளுங்க, ரைட் இண்டிகேட்டர் அது. இப்போ வந்து லைட்டை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இது பாசிங் லைட்டு பாருங்கள், கிட்ட காட்டுறோம். பாசிங் லைட் காட்டுங்க பாருங்கள். லைட்டாக அப்படி தள்ளினாக்கா பாசிங் லைட் நல்லா தள்ளுங்க. பாருங்கள், இது பாசிங் லைட். இது வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது எதிரில் வண்டி வந்தாக்கா இது ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா எதிரில் லைட் தெரியும், பாசிங் லைட். அது அப்படியே லைட்டு ஹெட் லைட் போடுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று போட்டால் பார்க்கிங் லைட்டு 4 மூலையிலும் எரியும். அது போல் இப்போ செகண்ட் போட்டாக்கா ஹெட் லைட் எரியும். பாருங்கள், நமக்கு இதில் தெரியும் நல்லாவே. ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அது பாசிங் மாதிரி விடுங்க. பாருங்கள், இப்போ ஹெட் லைட் தெரியுதுங்களா, இது மாதிரி. அது அப்படியே லைட் ஆஃப் பண்ணுங்க. அப்படியே இது ஆஃப், ஹெட் லைட் ஆஃப் ஆகிடும். பார்க்கிங் லைட் மட்டும் எரியும், நைட்டில் இது எரியும் பாருங்கள், 4 மூலை எரியும். அது இன்னொரு டைம் ஆஃப் பண்ணுங்கள், ஃபுல் ஆஃப். ஓகே, இது ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி இன்னொரு இது பாருங்கள், இந்த இடத்துல பார்க்கிங் லைட்டு பாரு. இந்த சிம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லா வண்டியிலுமே ஒரு இடத்துல ஒரு மாதிரி வரும். இந்த சிம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிள்னால் எல்லா வண்டியிலையும் சிம்பிள் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இடம் வந்து ஒரு வண்டியில் ஒரு மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்க. நைட்டில் எங்கேயாவது நீங்கள் போகிறீங்க, ஓரம் நிப்பாட்டுறீங்கன்னா இது ப்ரெஸ் பண்ணிட்டாக்கா 4 சைடு எரியுங்க. இங்கே பாருங்கள், இண்டிகேட் இதில் பார்த்துக்கலாம். நம்ம 4 சைடு தெரியும் நல்லா. வெளியில் வந்து 4 மூலையில் 4 சைடில் எரியும். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த சிம்பிள் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு வண்டியில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது நைட் டைமில் போகிறீங்க, ரோட் சைடில் நிறுத்துறீங்கன்னா இது பாஸ் பண்ணி விட்டீங்கன்னா 4 சைடு லைட் எரியும். பின்னாடி வர்ற வண்டிக்கு தெரியும், வண்டி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் ஒதுங்கி போயிடுவாங்க. நீங்கள் இது போடாமல் வச்சுருந்தீங்களன்னா பின்னாடி வண்டி வந்து ரன்னிங்கில் இருக்குன்ட்டு பின்னாடி வந்து இடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.